என்னடா போன் நோண்டிட்டு இருக்க? அவன் எத்தனை மணிக்கு வர சொன்னான்? அவனை போய் எழுப்பி விட்றா போடா. காலையில என்னதான் பண்ணிட்டு இருந்த? தெரியல, அவனை எழுப்பி விட்டா எந்திரிக்க மாட்டான் அவன். காலையில வயசு ஓகே சார். சார் நை சொல்லிட்டு எப்பா காலையிலே போனிச்சு கூப்பிடுறான். என்னடா என்னவா ஏடா எங்களை வர சொல்லிட்டு இப்ப நிக்கிறா? புரியல. என்ன வா வெளில வா. காலைல 6 மணிக்கு போன் அடிச்சு என்ன சொன்னேன்? அவனை எழுப்பி விட்டு காலைல வா ஏதாவது பண்ணுவோம் ஊருக்கு வான்னு பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்க. நான் வந்து இங்க 1/2 மணி நேரமா நிக்கிறேன். வீட்டுக்குள்ளதான் இருந்தேன். அரை மணி நேரமா நிக்கிறேன், நீ வர மாட்டற. எந்திரி தட்டுற போன் எங்க அங்க பாரு அப்படியே கிடக்கு. எத்தனை வாட்டி போன் அடிச்சுனா பாரு. சரி என்ன எதுக்கு வர சொன்ன? நீங்க சமைச்சு சாப்பிடதான். வேற என்ன சமைச்சு சாப்பிட போறீங்க? சிக்கனு. எங்க சிக்கன் வாங்க போறேன்? இங்கயா பூண்டி வாங்கிட்டு இங்கே தூங்கிடான். அவன் 2 நாளா தூங்கல. அவன் இப்பதான் வந்தான். அவன் அப்படியே நீ சொல்ற கூட்டு வந்து நீ என்ன இங்க தூங்கிட்டு இருக்க? யார் சமைக்கிறது? யார் சமைக்கிறது? சரி சிக்கன் எடுத்து என்ன பண்ண போறீங்க? பிரியாணி. சரி இது எடுத்து எங்க சமைக்க போற? தோட்டம் இருக்கு, தோட்டத்துலயா? மூஞ்சி கழுவிட்டு சொல்ல வலிக்கிட்டு வரேன். வந்துட்டு ரொம்ப போகும் வந்துடுறேன். 2 பேன் விட்டுருக்கா. பேன்ல வந்து கூப்பிட்டா 2 பேன் போடாம சீக்கிரம் போயிட்டு வர. போ. சரி நீங்க இதுதான் வீடியோ. நமது ஆரோக்கிய பால் சுத்தமானது. டேய் வாடா, சுத்தமானது. இந்த வாழ்க்கை தாங்க எங்களுக்கு வேணும். தூய்மையான காற்று, உண்மையான மனிதர்கள், இந்த வாழ்க்கை இருந்தாலே எங்களுக்கு போதுங்க. பால் கண்ணு குட்டிக்கலாம். ஆடு மாடு இங்க வைப்போமா? எங்க வைப்போம்? அடுப்பு இருக்கா? ஒரு புளிய நோன்றா. இங்க குழி இருக்கு. கல்லு மட்டும் தான் வைக்கணும். கல்லு இல்லையா? ஆமா இதுல வச்சிருவோம்டா. இது என்ன ரத்தீஷ்? மாங்கண்ணா அது இது இதுல வச்சிருவோமா? எங்கே வச்சலாம்? நல்லாண்டா இருக்கு. வெயிலோட சூப்பரா. நான் சொல்றேன். பிரியாணி மட்டும் போய் அந்த வரவை எடுத்துட்டு வந்துரு. எடுத்துட்டு வந்துடும். நாயா மொட்டை அவ்வளவுதான். ப்ரொஃபஷனல் குக்குன்னு காட்டிக்கிறான். அவ்வளவுதான். இதெல்லாம் நல்லா இருக்குது. அரிசி சும்மா பைப்பர் அதுலயே வச்சு கழுவிட்டு வேற என்ன கழுவுனா? என்ன கழுவு போட்டுருவோம். மாட்டை கால்ல குத்திச்சுடா. பேசாம ஆட்டை போட்டுருவோமா? அவ்வளவுதான். சிக்கன் பிரியாணிக்கு வந்து மட்டனை போட்டுருவோமா? அது ஏன் விட்டுது? பொட்டணும் அப்படியே. அதான் அவன் வீட்டு ஆடுனா யோசிப்பான். மத்தவங்க ஆடுனா
போ ஓடுறேன். போடவா? என்ன கத்தி இந்த கத்தி இருக்குது, அதுல உடிச்சிடலாம். யாருகிட்ட ஆடு? யாருன்னு தெரியல. சிக்கன் பிரியாணி செய்ய வந்தது, மட்டனுக்கு நீ பாக்குற. ஆமா, பேசாம யாரும் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறாங்க. போய் தொலைய மாட்டேங்குது. இதான் புத்தி போ. இவ்வளவு ஹீட்டா இருக்கு. அனல்டா. கை வச்சா சாக்கடிக்குமா என்ன? வச்சு பாரு. ஹைஜீன் ரொம்ப முக்கியம். கை கழுவ தான் சாப்பிடுவோம் வீட்டுல. ஹைஜீன் ரொம்ப முக்கியம். ஏன் இப்படி வர? பாவண்டா, ஒரு உயிரை கொன்னு. திங்க மாட்டல? நீ திங்க மாட்டல? நீ திம்பியா திங்க மாட்டியா? ஆனா செவனேன்னு வாய முட்டை வரணும். ஒருத்தருக்கு இது இல்ல, நம்ம கண்ணு முன்னாடி உன்னை கொண்டு சாப்பிடணுமாடா? வயிற்றுல இறங்குமாடா உனக்கு முதல்ல? திங்கவே கூடாது. அவன் திங்கவே கூடாது. அவனுக்கு திங்கவே உனக்கு வீட்டுல சாம்பார் சாதம் சாப்பிட்டு சொல்றேன். நம்ம தெரிஞ்சு ஒரு இதை கொல்றோம்ல. பஸ் பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ண கூடாது தெரியுமா? தட்டு என்ன பண்ணுங்கடா? போடாங்கிட்டு என்னது? ஏன் ஒயின் ஷாப் வச்சிருக்காங்க? ஏன் வச்சிருக்காங்கன்னா குடிக்கதான் வச்சிருக்காங்க. எதுக்கா? குடிக்க. ஆமா, ஏன் கல்ல தமிழ்நாட்டுல தடை பண்ணிருக்கீங்க? பிளாஸ்டிக் நமக்கு கெடுதல் இல்ல. அது சரக்கு ஒண்டி உடம்புக்கு கெடுதல் இல்ல. சரக்கு மட்டும் தப்பா பேசுறாங்க. நீ இப்ப தட்டுல மாதிரி சரக்கு யூஸ் பண்றதும் இதுதானே கெடுதல். தப்பு தான். குடிச்சா எவ்வளவு சோகம் துன்பம் மறந்து வருது. நம்ம அதை பார்க்க கூடாதியா? நம்ம உடம்பு தானே பார்க்கலாம். 5 நிமிஷம் நிம்மதியா இருக்காருண்ணா, அவ்வளவுதான் பேச்சு. என்னன்பா அதுக்குன்னு என்ன வந்து குடியாத மாதிரியா இருக்கு. ஏன் தனியா சொல்லுங்க? 65க்கும் இதுக்கும்தான் என்ன கருப்பு கருப்பானா இருக்குடா? அது ரத்தம்டா, கருப்பு கருப்பா தான்டா இருக்கும். அங்க பாரு, அதெல்லாம் கருப்பு கருப்பா இருக்கு பாரு. கைய விட்டு டச் பண்ண மாட்டேன். சாப்பிடுற ஒண்டி டச் பண்ண. அது சாப்பிடுறேன் தானே. அது ஒழுங்கா இதாவல, ஒழுங்கா கிளீன் பண்ணலாம். அவ்வளவுதான். ஏதோ ஹைஜீனிக்கா பண்றாங்களா? இதோ பண்ணிட்டு ஏமாத்துறாங்க. சொந்த ஊர்லயே அவனை ஏமாத்துறாங்க. என்ன சொல்றது? அழைச்சி வேணா அப்படியே போடுங்க. எல்லாருக்கும் தாம்பளத்தை மட்டும் கத்தி எங்க தேலிக்கு வந்துடாத அவனே. எங்க இருக்குது பாரு. கண்ணு தெரியாத அவனே. அந்த நான் வெங்காயம் உரிக்கிறேன். நான் பாக்குறேன். நான் பாக்குறேன்ல. தயவுசெய்து யூடியூப்ல பிரியாணி செய்யறது எப்படின்னு பாருங்களா. செய்ய தெரியுமா? இதை மட்டும் கட் பண்ணி யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்ப்போம். ஏன் போனடு என் போன்லாம் இது நெட் இல்ல. ஆஸ்பாம் பாரு. என்னத்த சொல்றது? ஒருத்தனா நெட் இல்லங்கிறான். அது என்னதாச்சான்? என்னதான் ஐபிஎல் ஷாட்டான். சரிடா, ஐபிஎல் என்னன்னு சொல்ல முடியாதுடா. ஆனா இருந்து இன்னைக்கு நல்லா விளையாண்டாங்க. நல்லா விளையாடுறாங்க. ஒருத்தவங்க மத்தியானா இதுக்கு தோனி இதை பிடிச்சி கிழிச்சு டிஷர்ட்டை ஒருத்தவங்க பேனை போட்டிருந்தாங்க தெரியுமா? தெரியல. நானு ஃபேன் ஒருத்தவன் சிஎஸ்கே தோத்துருச்சு தெரியுமா? இன்னைக்கு 3 ரன்ல தோத்தாமா? இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணாங்க? அன்னைக்கு வந்து ஒருத்தவனோட ஃபேன் போட்டிருந்தாமல இருக்கான் தோனி டிஷர்ட்டை. தோனி டிஷர்ட்டை போய் கிழிச்சான். யாரு? எந்த ஃபேன்? ஆர்சிபி தானா?
அதெல்லாம் நானும் சிஎஸ்கே வேணா. நாங்க இது வரைக்கும் ஏதாச்சும் ஆர்சிபியை பத்தி ஏதாச்சும் இது தோனி டிஷர்ட் போட்டிருக்காங்க 18ன்னு, அதை நாங்க கிழிச்சிருக்கோமா? தோனி விராட் கோலி தான் 18 போடுவாரு. விராட் கோலி தான் 18 போடுவாரு, தோனி 7 போடுவாரா? இதுல இருந்தே தெரியும் கிரிக்கெட் எல்லாம் பார்க்க மாட்டான். சும்மா சென்னை கிங்ஸ்னா சென்னை நம்ம ஊர்னால அந்த பேர் டீம் யூஸ் பண்ற அவ்வளவுதான். அது இல்ல எப்படியா இருந்தாலும் நீங்க லாலிபாப் தான் வாங்க போறீங்க. அது யாருமே விஷயம். எங்க மாதிரி யாரும் விளையாட முடியாது. நல்லா விளையாண்டு ஒரு கப் எடுத்து பயத்துல ஏதோ சதியில அப்படி பண்ணிட்டானுங்க. நல்லா டீம் தானே தோக்க உடைக்கும், நாடே நம்மள தோக்கடிக்கும். சரி, ஆனா இந்த வாட்டி நான் கப் எடுக்க வேண்டியதுடா. சரி விடு நைட்டை மாத்துங்க. டாபிக் மாத்த வாங்க, பிரியாணி செய்வாங்க வாங்க. யூடியூப்ல வீடியோ பாடுறா ஹவ் டு மேக் பிரியாணி. ஆமா, அப்படியே செய்யற மாதிரி அப்படியே கொஞ்சம் நம்ம அப்படியே நமக்கு தெரியும், நமக்கு தான் தெரியும், நம்ம தான் கரெக்டா செய்யறோம். அப்படியே நம்ம அப்படி வந்தா பண்ணிக்கணும். இது எது பார்க்கலாம்? இந்த இந்தியன் ரெசிபி இருக்கு. இந்தியா பாரு. ஒவ்வொரு மட்டையும் எடுத்து வச்ச போறேன். பழத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போடு, முடிஞ்சு. இது என்ன? இது நல்லெண்ணெய், குட் ஆயில். 2 இலை எடுத்திருக்கேன், இன்னொரு இலை இருக்கணும். எஸ்கே இலைகள் உங்களுக்கு தேவைப்பட்டா இலைகள் வேணும்னா நம்ம கால் பண்ணுங்க. எதை எடுத்தாலும் யோசி சிரிச்சுட்டே இருக்கான். காலேஜில் பேசவே மாட்டேன்டா, கத்துவான். போடு அப்படின்னா என்கிட்ட போட்டுட்டு நான் போட்டு தரேன், இப்பயே போட்டு தரேன். வேணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிரு. என்ன சாப்பிடு வண்டா. இந்த வேகாத வெயில்ல கூட்டு வந்துட்டு வந்ததுக்கு உங்களுக்கு பிரியாணி சரியா செஞ்சு கொடுத்தனா? வந்ததுக்கு பிரியாணி சரியா செஞ்சு கொடுத்தனா? என்ன பிரியாணி இல்ல தக்காளி சாதம் நான் சொல்லுவேன். பிரியாணி சாதம் அது இங்க ஒருத்தன் பாரு, அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவ்வளவுதான், என்னமா அவன் டியூட்டியை பார்க்க ஆரம்பிச்சிருவான். பிரியாணி பார்த்து சமைக்கணும்னா எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், வீடியோ க்ளோஸ். பிரியாணி பயலுக. எங்க போற? ஆத்திரம் கழுவு. நம்ம என்ன பாத்திரம் கழுவணும்? கழுவுடா கழுவுடா வாடா டேய். வேலை முடிஞ்சோன்னு போயிட்டீங்களா? சரி போங்க, வாங்க பாய்டா. பாய். நாசமா போயிருவீங்கடா. பாய் ப்ரோ. சரி போங்க வாங்க.